ஹல்லேலூயா. வந்திருக்கிற உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நம்மில் அநேகர் என்ன செய்கிறோம், நிறைய நேரங்கள் நம்ம தேவைகளுக்காக என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம். நம்மில் அநேகர் நல்லா ஜெபம் பண்ணுறோம், நல்லா வேதம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் அதிகமாக நம்ம இடைப்படுகிறோம். ஒரு ஊழியம் என்று சொன்னால் முதலாவதாக நம்ம என்ன செய்கிறோம், நம்ம கரங்கள் தான் நீளும். ஆனால் அநேக நேரங்களில் நாம் நினைத்த ஆசீர்வாதங்களை நம்மளால் என்ன செய்ய முடியல, நாம் விரும்புகிற அளவில் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. எத்தனை பேர் என்னோடு கூட இதுக்கு ஆமான்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. காரணம் என்ன, நமக்கு என்ன செய்யல, விளங்கல. யோசிச்சு பார்க்குறோம், தேவ சமூகத்தில் பார்க்குறோம், நான் நல்லா தானே ஜெபம் பண்ணுறேன், நல்லா தானே வேதம் வாசிக்கிறேன், நல்லா நான் ஆண்டவருக்கு கொடுக்குறேனே, ஆனால் நான் ஆசைப்படுகிற இந்த காரியத்தில் ஆசைப்படுகிற விதமாக என்னால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியலையே, ஆசைப்படுகிற விதமாக என்னால் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியலையே அப்படின்னு ஒரு இருந்தால் கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு என்று தான் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. திட்டவட்டமாக ஒரு 5 நிமிடங்களுக்குள் எனக்கு சொல்லப்பட்டாலும் இந்த காரியத்தை குறித்து நீ பேச வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தபடியினால உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். இதை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் இந்த மாதத்துக்குள் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 31வது வசனம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்ம ஜெபங்கள் கேட்கப்படாததற்கு நம்ம நிறைய யோசிச்சுட்டு இருந்தோம்ல, கர்த்தர் இந்த நாளில் சொல்கிறார், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் நிறைய நபர்கள் நம்மை காயப்படுத்துகிறார்கள். நிறைய நேரங்களில் அநேகருடைய வார்த்தை நாம் செல்லுகிற வாழ்க்கையின் பாதைகளிலே நம்மை காயப்படுத்துகிறது, சோர்வுக்குள்ளாக்குகிறது, வேதனைப்படுத்துகிறது. காயப்பட்டு பட்டு 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 ஒரு நாள் நம்ம என்னவாக மாறி போய் விடுகிறோம் என்றால் அநேகரை காயப்படுத்துகிற நபர்களாக நாம் மாறிவிடுகிறோம். மனிதர்களின் வார்த்தையால் தாக்கப்பட்டு அடங்கி அடங்கி போய் ஒரு நாள் என்ன செஞ்சிடறோம், பாத்திரத்தில் ஒரு லெவல் தான் அடக்கி வைக்க முடியும், இல்லை கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அது என்ன செஞ்சிடும், வெடித்து வெளியில் வந்து விடுகிறது. இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையின் அனுபவங்களும் இருக்கிறது. வாழ்க்கையில் நாம் போகிற பாதைகளிலே நாம் சந்திக்கிற அழுத்தங்கள் நம்மை நிறைய நேரங்களில் கடினம் உள்ளவர்களாக, காயப்பட்டவர்களாக, சோர்வடைந்தவர்களாக, வேதனைக்குள்ளாக்குகிற அனுபவங்களாய் மாறும் பொழுது ஒரு காலத்தில் நம்ம வாழ்க்கை எப்படி பார்க்கணும்னா, யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விடுற தன்மைக்கு நம்ம வந்துடுறோம். இது கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நடக்கிறது. ஜெபிக்கிறவர்கள் வாழ்க்கையிலே, வேதத்தை வாசிக்கிறவர்கள் வாழ்க்கையிலே, ஆண்டவருக்காய் செயல்படுகிறவர்கள் வாழ்க்கையிலே இது நடந்து கொண்டிருக்கிறபடியினால் தான் ஆண்டவர் சொல்றாரு, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நிறைய நேரங்களில் நான் கோவப்பட்டதுக்கு மற்றவங்களை நான் காரணமாக ஈஸியாக சொல்லிடுறேன்ல. நான் கோவப்பட்டதுக்கு என் கணவர் தான் காரணம், நான் கோவப்பட்டதுக்கு என் மனைவி தான் காரணம், நான் கோவப்பட்டதுக்கு என் பிள்ளைகள் தான் காரணம். ஆண்டவர் இங்கே யாரையும் நியாயம் தீர்க்க சொல்லலைங்க. உங்களை நீங்களே நியாயம் தீர்க்க நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் ஹல்லேலூயா, அவருடைய விலையேற பெற்ற ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும். ஹல்லேலூயா. இதே வேத பகுதியில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 11 29 வாசிக்கிறோம். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப நம்ம பலவீனர்களாக, வியாதியஸ்தர்களாக நாம் அநேகம் ஜெபிப்பதற்கு குறையில்லை, வேதம் வாசிக்கிறதுக்கு குறையில்லை, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுக்கு குறையில்லை. ஆனால் இவை எல்லாவற்றை விட கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, ஹல்லேலூயா, அவருடைய சுபாவமாகிய மன்னிப்பின் சுபாவம் நமக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஜெபிக்கிற நம்மால் எத்தனை பேர் இன்றைக்கு மன்னிக்க முடியாத தருணத்தில் நாம இருக்கிறோம். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இதனால் நீங்கள் அநேகர் பலவீனரும் வியாதியஸ்தர்களுமாய் இருக்கிறீர்கள். இன்றைக்கு இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் எத்தனையோ ஆயிரங்கள் செலவழித்தும் உங்கள் சரீரத்திலே நீங்கள் அனுபவிக்க முடியாத சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென்.
ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்ம நிறைய செலவு செஞ்சு பார்க்குறோம், வியாதி சுகமான மாதிரி இல்லை. நிறைய காரியங்களுக்காக நம்ம கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறோம், அதில் அற்புதம் நடந்த பாரு இல்லை. ஹல்லேலூயா. பணத்திற்கான வாசல்கள் திறக்கப்படலை. இன்னைக்கு எத்தனையோ வயதான தாய்மார்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலை. காரணம் நம்மை நாமே நிதானித்து அறியவில்லை. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை திட்டவட்டமாக ஆண்டவனோடு பேசினபடினாலே உங்களுக்கு தைரியமா என்னால் சொல்ல முடியும், மன்னிக்க முடியாத. அதுக்கு நிறைய பேர் சொல்ற காரணம் என்ன தெரியுமா சிஸ்டர்? நான் தப்பு செஞ்சிருந்து என்ன தப்பா பேசியிருந்தா பரவாயில்ல, நான் தப்பே செய்யாம அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, என்ன தப்பா பேசிட்டாங்க, அவங்கனால என்ன மன்னிக்க முடியல. நிறைய பேரை ஏன் நம்மளால மன்னிக்க முடியலன்னா அவங்க செஞ்சதை நம்மளால மறக்க முடியல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட ஆமான்னு ஆமோதிக்கிறீங்க? ஆண்டவர் தெளிவாக இடைப்படுகிறாரா? ஆண்டவரை எத்தனையோ நாள் நீங்க தனிமையில கேட்டுட்டு இருந்தீங்களா, ஆண்டவரே நான் எத்தனையோ ஜெபிக்கிறேன்ப்பா, என் கண்ணீர் உங்க சமூகத்துக்கு வந்து எட்டுகிறதா? நான் தனிமையில் போடுற கூக்குரல் உடைய சமூகத்துக்கு எட்டுகிறதா? ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கு பதிலாகத்தான் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ ஆயிரங்கள் லட்சங்கள் செலவழித்தும் உங்கள் சரீரத்தில் பெற முடியாத விடுதலையை, நீங்கள் ஆசைப்பட்டு விடுதலை வேண்டும் என்று கேட்கிற விஷயம் எதுவா இருந்தாலும், நீங்கள் கர்த்தர் யாரை உங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கும் போதே கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவார். அது உங்க மாமியாரா இருக்கலாம், உங்க மருமகளா இருக்கலாம், உங்க நாத்தனாரா இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துகிற நபரை நீங்கள் மன்னிக்க ஆயத்தமா இருந்தால் உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் பக்கத்திலே தான் இருக்கிறது. நீங்கள் ஓடி திரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பெரிய பெரிய விலைக்கரையும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இல்லைங்க தாய்மார்களே, சகோதரர்களே, அப்படி கிடையாது. பெரிய பெரிய ஆசீர்வாதம், பெரிய பெரிய அற்புதத்திற்கான வாசல் சிறிய கீழ்ப்பிடுதலிலே அடங்கி இருக்கிறது. நாகமான் நினைச்சான், சீரியா அந்த தேசத்தினுடைய படை தளபதி நினைத்தார், அந்த தீர்க்கதரிசியை தொட்டு உடம்பெல்லாம் தொட்டு சுகமாக்குவார். அவர் சொன்னார், உனக்கு குஷ்டரோகமாப்பா, போய் சீல குளத்துல என்ன செய்ய கழுவு. இதை கேட்ட நாகமானுக்கு அதிர்ச்சி. நிறைய நம்மளும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம்ல, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், அதுக்கு பெரிய விலைக்கரையை செலுத்தணும். செலுத்தவே வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துகிற நபர்களை, கர்த்தர் உங்களுக்கு பேசுகிற காரியங்களை செய்ய அர்ப்பணிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பது எளிதான காரியம். இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எனக்கு நிறைய உதாரணங்களை கர்த்தர் மனதிலே கொடுக்கிறார். எல்லாவற்றையும் சொல்ல ஆசைதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு நபரை மட்டும் சொல்றேன், ஆபிரகாம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனிதனை ஆபிரகாம் என்று நம்ம உதாரணமா சொல்லலாம். ஆதியாகமம் 11 வாசிக்கிறோம், எத்தனையோ வருட கால பழக்கம். அது ஒன்று மட்டும் நீங்க எடுத்துக்கோங்களேன். ஆதியாகமம் புத்தகம் எடுங்க. ஆதியாகமம், இந்த ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி 5 நிமிடத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 15 வாசிங்க. ஆமென். என்ன சொல்ற ஆண்டவர், மனைவி சாராய நீ சாராய்னு கூப்பிடக்கூடாது. எப்படி கூப்பிடணும்? சாராய். சரிங்களா? இடையில ஒரு வசனம் இருக்கு 16, அதை விட்டுருங்க. 17 வாசிங்க. அது நல்லா வாசிங்கம்மா. 90 வயதான சாராள். சாராய்னு சொல்றாரா, சாராள்னு சொல்றாரா? ஆண்டவர் சாராயை எப்படி கூப்பிட சொன்னாரு? அந்த காலத்துல சாராளும் ஆபிரகாமும் வாழ்ந்த நாட்களிலே இன்ற காலகட்டத்தில் இருப்பது போல் தொழில்நுட்பங்கள் இல்லை. அவர்களுக்கு ஒரே இருக்கிற என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்கு என்னன்னா கணவனும் மனைவியும் உட்கார்ந்து பேசுறது தான். எங்க போனாலும் சேர்ந்து போவாங்க, எங்க போனாலும் சேர்ந்தே இருப்பார்கள். அவருக்கு வேற பொழுதுபோக்கு இல்லை. யூடியூப், வாட்ஸ்அப் எதுவுமே இல்லை. ஒரு நாளைக்கு 10 முறை அவன் சாராய் சாராய்னு கூப்பிட்டுருந்தாலும் 99 வயசு 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் 99 வயது. அப்ப எத்தனை ஆண்டுகள் சாராய் சாராய் சாராய்னு கூப்பிட்டுருப்பாரு. ஆனா கர்த்தர் சாராள் என்று நீ அழைக்க வேண்டும் என்று சொன்ன அடுத்த நிமிடத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். அவள் வாயில் கூட சொல்லவில்லை, இருதயத்துல தான் ஆபிரகாம் சிந்திக்கிறார். சாராய் என்று சிந்திக்கவில்லை, சாராள் என்று சிந்திக்கிறார். சும்மா ஆபிரகாம் ஆசீர்வதிக்கலைங்க. விசுவாசத்தின் தகப்பனாய் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நேராய் வரும்போது தாமதமில்லாமல் கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை கொண்டு வரும். உங்கள் ஜெபம், நான் குறை சொல்லவில்லை, வேத வாசிப்பு குறை சொல்லவில்லை. இன்றைக்கு நாம் அநேகம் அதிலே பழக்கப்பட்டுட்டோம். ஜெபிங்க, வேத வாசிங்க.
நான் குறை சொல்லவில்லை அம்மா. அதையும் தாண்டி கர்த்தர் எதிர்பார்க்கிற ஆவியின் குணாதிசயம் என்று ஒன்று உண்டு. அதை அநேகர் நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில செயல்படுத்த தவறுகிறனால் தான் ஜெபித்தும் நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நீ தேவனுடைய வார்த்தையை படிக்கிறாய், ஆனால் அதற்கு கீழ்ப்படிய அர்ப்பணிக்கும் போது மட்டுமே வானத்தின் பலகணிகளை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி, நான் அதிக நேரம் எடுக்க விரும்பவில்லை. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டிருப்பார் என்றால், கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டா மாத்திரம் பேசுகிற நானும் பூரணர் அல்ல. உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி, ஆண்டவரே என்னோடு நீர் பேசியிருக்கிறீர். ஆண்டவர் எப்ப யார்கிட்ட எப்படி பேசுவார்னே தெரியாதுங்க. தேவை மிகுந்த ஜனங்கள் உள்ளிருப்பார்கள் என்றால் கர்த்தர் அவர்களோடு எப்பொழுதும் இடைப்பட ஆயத்தமாகவே இருக்கிறார். உணர்த்தப்பட்டவர்கள் மாத்திரம் கரங்களை நேராய் ஆண்டவருக்கு உயர்த்தி, ஆண்டவரே இன்றைக்கு பேசி இருக்கிறீர். எத்தனையோ நாள் என் கண்ணீர் ஏன் எனக்கு பதில் கிடைக்கவில்லை என்ற என் ஜெபத்திற்கு இன்றைக்கு பதிலாய் நீர் பேசின வார்த்தைகளுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். முதலாவதாக, நீர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுப்பதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஆனால் அநேக நாள் என் தனிப்பட்ட ஜெபத்திலே நான் கதறலின கூக்குரல் உடைய சந்நிதியில் எட்டினபடியால் ஸ்தோத்திரம். அநேகரை என்னால் மன்னிக்க முடியல ஆண்டவரே. எவ்வளோ ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஊழியங்கள் செய்கிறேன், ஆனால் வார்த்தைகளை கை கொள்வதில் குறைவுபட்டிருக்கிறேன் என்பதை நீ தெளிவுபடுத்தி இருக்கிறீரப்பா. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமா என்னால் யாரை மன்னிக்க முடியவில்லையோ, யாரை என்னால் மன்னிக்க முடியவில்லையோ, ஆபிரகாமை போல காலம் தாமதம் பண்ணாமல் கீழ்ப்படுகிற ஒரு சுபாவத்தை இந்த வேளை கட்டளையிடும். நான் ஜெபிக்கும் போதே கர்த்தர் உங்க உள்ளத்துல திட்டவட்டமா நபர்களை ஞாபகப்படுத்தலாம். ஆண்டவர் ஞாபகப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். அவர்களை மன்னிங்க. தவறு செய்தது அவர்களாகவே இருந்தாலும் மன்னிப்பது நீங்களாக இருக்கட்டுமே. தவறு செய்தவர்கள் அவர்களாகவே இருந்தாலும் மன்னிப்பு செய்து ஆண்டவரிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நபர்கள் நீங்களாக இருக்கட்டுமே. தெய்வமே, என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படியே செய்ய அர்ப்பணிக்கிறேன். கசப்புகள் மாறட்டும். நீங்கள் ஒப்புக் கொடுக்கிற அந்த வேளையிலே மாறாவின் நீரை மதுரமாய் மாற்றின ஆண்டவருடைய வல்லமை அநேக நாட்களாய் உன்னை தூங்க விடாமல் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற எந்த வேலை செய்தாலும் அந்த நபரை பற்றி செய்ததை பற்றியே நினைத்து நினைத்து வெம்பிக் கொண்டிருக்கிற மகனே, தவறு செய்தது அவர்கள்தான், ஆனால் நீ வெம்பி வெம்பி உன் சரீரத்தில் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். நீ வேதனை அனுபவிக்க பிறந்தவன் அல்ல. நீ வேதனை அனுபவிக்க பிறந்தவள் அல்ல. மன்னிப்பு நீ வழங்க ஆயத்தமாயிருந்தால் நீ ஆசையா எதிர்பார்த்த சுகம் உன் வாழ்க்கையில் என்று கிடைக்கிறது. பணத்திற்கான வாசல், பொருளாதாரத்திற்கான வாசலை கர்த்தர் உனக்கு திறக்கிறார். எத்தனையோ பிரயாசப்பட்டும் கிடைக்காத நன்மைகள் நீ மன்னிப்பு என்ற குணத்தை செயல்படுத்துவதன் மூலம் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் திறந்து கொடுக்கிறார். அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி நடக்க பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்வீராக. கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா.